வாய்ஸ் ஓவர் சேனல் மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா? அதுக்கு பேசிக்காக ஒரே பதில் 100% மானிட்டைசேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ வாய்ஸ் ஓவர் சேனல்லையே எந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர் சேனல், எப்படி நம்ம வாய்ஸ் ஓவரில் கொண்டு வந்தால் அது மானிட்டைஸ் ஆகும் ஆகாது, இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் சேனலை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைக் போட்டுகிட்டே பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா, வாய்ஸ் ஓவர் சேனல் மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா? அதுக்கு பேசிக்காக ஒரே பதில் 100% மானிட்டைசேஷன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு யூடியூப் சைட்லையும் சரி, யூடியூபோடைய பாலிசிஸ்லையும் சரி, வாய்ஸ் ஓவர் சேனல் மானிட்டைஸ் ஆகாதுன்னும் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. அதே சமயம் நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல் மானிட்டைஸ் ஆகியிருக்கு. ஆனால் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் மானிட்டைசேஷன் ஆகாமலும் போயிருக்கு. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் கொஞ்சமாச்சும் நம்ம ஒர்க் இருக்கணும். ஃபுல்லாக இப்போ ஏஐ வந்ததுலேருந்து ஏஐ வச்சே கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க, ஏஐ வச்சே ப்ராம்ப்ட் எடுத்துக்கிறாங்க, ஏஐ வச்சே வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வாய்ஸ் ஓவரையும் எடுத்துக்கிறாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் ஆண் வாய்ஸ் ஓவரா அல்லது பெண் வாய்ஸ் ஓவரா, ஆனால் பெண்ணாங்கிறதும் சூஸ் பண்ணி அவங்களே எல்லாமே ஃபுல்லாக ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. வெறும் அப்லோட் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுடைய ஒர்க்குங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி நீங்கள் ஒரு வேளை வாய்ஸ் ஓவர் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேனல் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ஆகாது. சப்போஸ் இப்போ எதுவும் ப்ராப்ளம் வரலினாலும் ஃப்யூச்சரில் அல்லது அந்த மானிட்டைசேஷன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லாமல் அப்போ நான் எப்படி தான் நான் வாய்ஸ் ஓவர் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனல் ஒரு வாய்ஸ் ஓவர் சேனல் அல்லது நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா 100% உங்களுடைய ஓன் வாய்ஸ் அதுதான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ஸ் ஓவர் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே சமயம் அந்த வீடியோவை கூட நீங்கள் இந்த ஏஐ வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒன்று வீடியோவை ஏஐயாக கிரியேட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ஓவர் உங்கள் ஓன் வாய்ஸ் ஓவராக இருக்கணும், அல்லது ஓன் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா வீடியோ அந்த வாய்ஸ் கூட ஏஐயாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஓன் எஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் மானிட்டைசேஷன் டைம்லையும் சரி, எந்த ஒரு காப்பிரைட், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மானிட்டைசேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வாய்ஸ் ஓவர் சேனல் ரன் பண்ணலாம். ஆனால் ஏஐ வச்சு வாய்ஸ் ஓவர் ரன் பண்ணாமல் உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் கொடுத்து ஒரு வாய்ஸ் ஓவர் சேனல் ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.